ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம அரிசி இருக்கே, என்ன அரிசி, புழுங்கல் அரிசி இருக்கே, அது வெளியில் நின்று காதலுக்கு அப்படியே ஜோடி புறான்னு மனசில் நினப்பு. இங்கேருந்து அவங்க அப்படியே தூது விட்றாங்களாம், அங்கேருந்து இவங்க தூது விட்றாங்களாம். இதை பின்னாடி பாருன்னு சொல்லி பார்க்க என்ன இங்கே நடக்குது, ஒன்றும் இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து எட்டி பார்த்தது யார், நம்ம சுகன்யா. நல்ல பிள்ளையா அட்வைஸ் பண்ணும். அதை விட்டுட்டு என்னென்ன பேசுது தெரியுமா? சரி, நம்மளோட கூட்டணி கண்டிப்பாக நிலச்சி நிற்கணும், நம்ம வந்து அந்த குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு பேசுதுங்க. இந்த காட்டெருமைங்க போடுற திட்டம் தெரியாமல் அந்த புள்ள காட்டுப்பூச்சி வேலையை காட்டுதான்ற மாதிரி. ஐயோ, அது மயங்கி போய் கிடக்கு. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வனரோசா பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்க, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு நம்ம அரசியை பார்க்க. இவ்வளோ முட்டாளாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அரசிக்கிட்ட பேசிட்டு வாங்கன்னு சொன்னதுக்காக, குமார் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அரசிக்கிட்ட வந்து பேசுவோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிட்டு இருக்க. நேற்றே ஒன்று போட்டு கொடுத்துருப்பேன், போட்டு கொடுக்குற மாதிரினா நான் உங்கள் காதலுக்கு தூது விடுறேன் அப்படின்னு சொல்லுது. நல்லா வேலை பார்க்குறேன் நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ தான் நாங்கள் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். எப்படியாத்த அதுக்குள்ளே போய் சினிமாலான்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்ன பயப்படியா, நான் வேணா வரட்டுமா அப்படிங்குது. என்ன வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சு பார்க்குறியாடா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. பேசிகிட்டு இருக்க டைமில் வரதை விட்டுட்டு மீனா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்களே, ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி. என்ன மருமகளும் அத்தையும் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திருத்துன்னு முழிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறமா அரசிக்கு மெசேஜாக வந்துட்டு இருக்குங்க. இதை பார்த்த நம்ம கோமதி அம்மா அடுப்பங்கரையிலே வச்சு செம்ம திட்டுறாங்க நம்ம புளிங்கினி அரசியை. என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஐயோ மாட்டிக்க போகிறோமோ நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை, குமுதான்னு ஒரு ஃப்ரெண்டு, குமுதாவா அப்படி ஒரு பேரில் நான் ஃப்ரெண்டு கேட்கலையே, அது புது ஃப்ரெண்டு, எடுத்து பாருமான்ற மாதிரி இருந்துச்சு. அது எப்படி லவ் பண்ணுற பையன் பேரை குமார்னு சேவ் பண்ணுறதுக்கு குமுதான்னு சேவ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் லேடிஸ் ட்ரிக்கு போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.